அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிப்ரவரி முதல் வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு பல தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பிற்கு மாறுவதுதான் இந்த தருணத்தில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் இந்த வாரத்தின் முற்பகுதியிலே நுழைகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றத்தை உறுதியாக ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அறிவு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன் என பல திறமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக எளிய முறையில் சிந்தித்து வெற்றி காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனினுடைய இந்த மாறுதல் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதனை தொடர்ந்து பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலக போகக்கூடிய இந்த வாரம் என்பது பல வகையில் அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் சனியின் அமைப்பால் தொழில் ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடி விலகும். நல்ல வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்பு சிறப்பாக கைகூடும் தருணமாக அமைய போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பாக புத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணி கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த வேலையாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். இடமாறுதல், வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நிர்வாகத்தினர் பாராட்டும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் மட்டுமல்ல, நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவும் அமோகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. ராகு 9லும் கேது வெற்றிக்கே உரித்தான 3லும் நிலை கொண்டிருப்பது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கும் ஒரு தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் நிச்சயமாக தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் ஜென்மராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறார். மிக விரைவில் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். இன்னும் சில மாதங்களில் குரு பகவான் ஜென்மராசியை விட்டு விலகி உச்சபலம் முறையாக பெற போகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல வரன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மங்கள ஓசை கேட்கும் தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. வீட்டில் சண்டை, சச்சரவு, பகை என பல வகையில் குடும்பத்திலும் சரி, அக்கம் பக்கத்தினர், உறவினர் என பலருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியும் சண்டை சச்சரவும் உறுதியாக மறைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வேலையாக புத்திரக்காரகரான குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். நீண்ட நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புத்திர பாக்கியம் நிறைவாக கைகூடும் சிறப்பான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குருவின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் 9இல் நுழைய போகிறார். எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக திகழக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் முயற்சியின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் அரசியலில் திடீர் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அஷ்டமத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். எனவே வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும். வித்யாகாரகரான புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9இல் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரனும் சிறப்பாக வலம் வருகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பரிபூரண சுகம் கிடைப்பதோடு அலைச்சல் குறைந்து காரியங்களை எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவுல தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த மாறுதல் நிச்சயம் உங்களை தேடி வரும்.